வணக்கம். தேவிஸ்ரீ நாட்டிய வித்யாலயால பிரதிஷ்டை செஞ்சிருக்கிற நடராஜர் மற்றும் சிவகாமிக்கு எல்லா அபிஷேகங்களும் முடிஞ்சு, அலங்காரம் கொஞ்சமாவது வித்தியாசமா இருக்கணும். அப்பதான் நடராஜர் கொஞ்சம் திரும்பி பார்ப்பாரு அப்படின்னு பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு பண்றது உண்டு. நடராஜர்னாலே தூக்கி இருக்க பாதமும் அந்த கையும் தான் அழகு. ஆனா அதுக்கு மேல டாப் டு பாட்டம் நகை போட்டுருவாங்க. அவரோட அழகை பார்க்க முடியலையேன்னு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. ஸோ அதை மறைக்காம அந்த ரியல் அழகை காட்டணும் தரிசனத்தில் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி ஆருத்ரா அன்னைக்கு தான் சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடினார். அந்த ஒரு காட்சியை இன்னைக்கு நேரில் பார்க்குற மாதிரியே பரதநாட்டியம் காஸ்டியூமில் அலங்காரம் பண்ணியிருக்கோம். பரதநாட்டியம் காஸ்டியூம்னாலே ஜிமிக்கி கம்பல், புல்லாக்கு, சலங்க மெயினா, கெம்ப் ஸ்டோனில் இருக்க ஜுவல்லரி. பரதநாட்டியம் காஸ்டியூமில் ஸ்கர்ட் மாடலில் சிவகாமிக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். கைக்கு மேலே நகை போடாமல் கரெக்டாக எங்கே வரைக்கும் தெரியுமோ அது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஆருத்ரா அலங்காரம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.